ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் கரையான் தொல்லைக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டில் கரையான் தொல்லை இருக்குங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா வீடை நல்லா சுத்தமாக வச்சுருந்தாலும் அந்த கரையான் திரும்ப திரும்ப நம்ம வீடு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி கரையான் வராமல் இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் கரையான் தொல்லை இருக்கிறப்ப அதை எப்படி நம்ம ஒழிக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இது கூடவே செடிகளுக்கு வரக்கூடிய மாவு பூச்சி தொல்லைக்கும் ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி அட்டைப்பெட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த அட்டைப்பெட்டியில் நல்ல தண்ணி ஊற்றி நனைச்சி எடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எந்த ரூமில் அல்லது எந்த இடத்துல கரையான் இருக்கோ அது பக்கத்தில் நீங்கள் வச்சு விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு உங்கள் வீட்டில் எந்த இடத்துல கரையான் இருக்கோ அது பக்கத்தில் இந்த ஈரமான அட்டைப்பெட்டியை அப்படியே வச்சுருங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் பார்க்குறப்ப அந்த இடத்துல இருந்த கரையான் எல்லாமே நீங்கள் வச்சுருந்த இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே தாங்க இருக்கும். எதுக்காக கரையான் எல்லாமே இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அட்டைப்பெட்டியை ஈரமாக்கி வைக்கிறதுனால இந்த அட்டைப்பெட்டியோட வாசனை கரையானை நல்லா ஈர்த்து கரையான் இதை சாப்பிட வந்துடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கரையானுக்கு ரொம்ப பிடிச்ச செல்லுலோஸ் இந்த அட்டைப்பெட்டியில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த அட்டைப்பெட்டியை அப்படியே நீங்கள் வெளியே கொண்டு போய் வெளியே வச்சு நீங்கள் இந்த அட்டைப்பெட்டியை எரிச்சிடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற முக்கால்வாசி கரையான் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கிற மிச்ச மீதி கரையானை எப்படி அழிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அது திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு இருக்கு இல்லையா, அதுதாங்க எடுத்திருக்கேன். இந்த உப்பை 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த உப்பு தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல உப்பாக இருக்கணுங்க. நல்ல உப்பு கரைக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல உப்பு அதிகமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த உப்பு தண்ணியை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்கள் வீட்டில் கரையான் கூடு கட்டியிருக்கு, கரையான் புற்று உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. கரையான் எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துருக்கீங்க. தனி மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. இதுதான் நல்ல காரமாக இருக்குங்க. இந்த மிளகாய் தூளை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரையான் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே இந்த மிளகாய் தூளை நல்லா தூவி விடுங்க. கரையானோட கூடு இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் இந்த மிளகாய் தூளை நல்லா தூவி விடலாங்க. இந்த மிளகாய் தூளை அப்படியே தூவி விடலாம். அல்லது இதை கொஞ்சமாக நீங்கள் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணியும் விடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த கரையான் எல்லாமே அழிஞ்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, வினிகர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. அந்த 1 கப் அளவு வினிகரில் 2 எலுமிச்சை பழத்தை எடுத்து அது பாதியாக கட் பண்ணி அதோட சாறை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. 1 கப் வினிகரில் 2 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் கரையான் எங்கே ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே அந்த கரையான் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் எல்லாம் அழிஞ்சிடுங்க. காணாமலே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதாவது கதவு, ஜன்னல், ஃபர்னிச்சர், பீரோ, இதிலெல்லாம் கரையான் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல கரையான் இருக்கோ அதில் வேப்ப எண்ணெய் இருக்குது பாருங்கள். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்குங்க. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துல எந்த மரப்பொருளை உங்கள் வீட்டில் கரையான் தொந்தரவு இருக்கோ அதில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே அந்த கரையான் எல்லாமே அழிஞ்சிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம வீட்டில் கற்பூரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, சூடம் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கீங்க. இதில் ஒரு 4 கற்பூரத்தை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணி எடுத்து ஒரு சின்ன தட்டுலேயோ அல்லது ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து அந்த கற்பூரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, டூத் ப்ரெஷ், இதெல்லாம் பல
பழசாயிருச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி பழைய ப்ரெஷ், நீங்கள் யூஸ் பண்ணாத பழைய ப்ரெஷ் வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்ததில் தொட்டு உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கரையான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ, பீரோ, கபோர்டு, எதுலெல்லாம் உங்களுக்கு கரையான் இருக்கோ அதிலெல்லாம் நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டை தொட்டு எங்கெல்லாம் கரையான் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வர்றப்ப அந்த கரையான் எல்லாமே சீக்கிரமாகவே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒரு கரையான் கூட நீங்கள் வந்து பார்க்கவே முடியாதுங்க. எல்லாமே காணாமலே போய்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம வீட்டில் செடிகளில் இருக்கக்கூடிய மாவு பூச்சி அதை வந்து எப்படி ஒரே நாளில் அழிக்கிறதான் பார்க்க போகிறோங்க. ஒரு மக் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் வந்து துணி துவைக்கிற சோப்பு இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேங்க. இதை வந்து இந்த மாதிரி காய்கறி துருவுற கிரேட்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி துணி துவைக்கிற சோப்புக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. துணி துவைக்கிற சோப்பு யூஸ் பண்ணும்போது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து 3லேருந்து 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோப்புக்கு 3லேருந்து 4 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. அடுத்ததாக முக்கியமாக இதில் சேர்க்க வேண்டியது என்னென்னா ஹேண்ட் சானிடைசர். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து டெட்டால் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஹேண்ட் சானிடைசர் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 ட்ராப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சோப்பு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் சானிடைசர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த வேப்ப எண்ணெயில் 1 மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மூடியில் வந்து ஊக்க நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த லிக்யூடை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் செடியில் எங்கெல்லாம் மாவு பூச்சி இருக்குமோ அந்த மாவு பூச்சிக்கு மேலே வந்து இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சிலாம் அதிகமாக வந்துருச்சுன்னா அந்த செடியை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுருவாங்க. இனி வந்து அந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்யூஷன் ரெடி பண்ணி எங்கெல்லாம் மாவு பூச்சி இருக்கோ அந்த மாவு பூச்சிக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா வித்தின் 2 hours, அதாவது 2 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த மாவு பூச்சி எல்லாமே ட்ரை ஆகி விழுந்துருங்க. எல்லாமே அழிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செடியோட இலை இருக்குது பாருங்கள், அந்த இலைக்கு அடியிலையுமே மாவு பூச்சிலாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ எங்கெல்லாம் மாவு பூச்சி இருக்கோ அங்கெல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே ஒரு நாள்லேயே அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.